பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் என்ற தலைப்புல நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியில இருந்தார். ஆனால் தேவாதி தேவன் பரத்திலிருந்து இறங்கி இந்த பூமியில மாம்சல் வெளிப்பட்டார் இயேசு என்ற பெயரில். ஆனால் அவரே தன்னை முழுவதுமாக தாழ்த்தி தாழ்மையோட அவருடைய பேச்சிலையும் அதே போல அவருடைய செயல்களை எல்லாவற்றிலும் அவர் தாழ்மையா நடந்து கொண்டார் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தி இந்த பூமியில மனுஷகுமாரா இருக்கும்போது எது வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துவே அவ்வளவு தாழ்மையோடு அவர் நடந்து கொள்ளும் போது நாம எவ்வளவு தாழ்மையோட அவர் முன்பாக நம்ம இருக்க வேண்டும் என்பதான் நீங்க ஆராய்ந்து பார்க்க போறோம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். வாசிக்கலாம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷர்கள் முன்பாக கூட நம்ம தாழ்மையோட நடந்து கொள்வது அவசியம். ஆனா விசேஷமாக கர்த்தருக்கு முன்பாக நம்ம அதிகமா தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டால் அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ நாம் உயர்த்தப்படும்படிக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் தாழ்மைப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே நாம் எப்போதும் கர்த்தர் முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். சோ இன்னைக்கு இந்த வாழ்கிற வாழ்க்கையில நாம் தாழ்மைப்பட்டால் இயேசு கிறிஸ்து வருகையின் பிறகு நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். ராஜாக்களை போல ஆசாரிகளை போல நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். சோ இன்னைக்கு இந்த பூமியில நாம் தாழ்மையோடு நடந்து கொண்டால் இயேசு கிறிஸ்து வருகை முன்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ராஜாக்களை போல இருப்போம், அரசாளுவோம். சோ நாம் ராஜாக்களை போல அரசாளுவோம் என்று எழுதப்பட்ட இருக்கிறபடியே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே உயர்த்தப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நான் தாழ்மைப்படுறேன், அதனால இன்னைக்கே அந்த உயர்வு வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு நாம் தாழ்மைப்படாம, கர்த்தர் நம்முடைய தேவன் அவர் உயர்ந்திருக்கிறார். வானமே சிங்காசனம், பூமியை பாதப்படியா இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்று நாம் தாழ்மைப்பட்டால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். இதற்கு ஒரு நல்ல வசனத்தை வாசிக்கலாம். அதாவது விசேஷமாக இந்த தாழ்மையை குறித்து நம்ம 1 பேதுலயும் ஒரு விஷயத்த பார்க்கலாம். 5 1-6 வாசிங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமீன். ஆமீன். பாருங்க, முக்கியமா விசேஷமாக பாருங்க, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனுக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் என்று எழுதும் போது பேதுரு அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்க மேய்த்து கட்டாயமா அல்ல. சோ கண்காணிக்க கொடுக்கிற வசனம் இது. உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும். ஏதோ எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துக்கிறாருப்பா, நான் இந்த ஊழியத்தை செய்யறேன் அப்படின்ட்டு சொல்லாம, கட்டாயமா இல்ல, இது கட்டாயமா செய்யறோம்னு நினைக்காம மனப்பூர்வமாய் மன விருப்பத்தின்படி கர்த்தருக்காக நான் செய்யறேன் இது அப்படின்னு மனத்தாழ்மையோட மனப்பூர்வமாகவும் அதே போல அவலட்சணமான ஆதாயத்துக்காகவும் அல்ல, உற்சாகத்தோட நம்ம செய்ய வேண்டும். சோ கண்காணியுடைய வேலை என்ன? அதாவது மந்தையை மேய்ப்பதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதே போல அது செய்வதற்கு மனப்பூர்வமா இருக்க வேண்டும். மந்தையை மேய்ப்பதற்கு மனப்பூர்வத்தோட செய்ய வேண்டும். கட்டாயப்படுத்தி நம்ம செய்யறோம், ஆண்டவர் அது கொடுத்துறாருப்பா, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு இல்லாம மனப்பூர்வமாகவும் அதே போல
ஆதாயத்துக்காகவும் அல்ல, உற்சாக மனத்தோடும் உற்சாகத்தோடும் நம்ம கர்த்தருக்கு செய்யணும். அதே போல சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகளாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாகும், ஒரு மாதிரியா ஒரு ரோல் மாடலா தான் நம்ம இருக்கணும். அதே போல கண்காணிப்பு செய்யுங்கள், கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று இது கட்டளை கொடுத்தாரு. அப்ப கண்காணியுடைய வேலை என்ன? அப்ப மந்தையை மேய்ப்பதற்கு மனப்பூர்வமா அதை மேய்க்க வேண்டும். அதே போல ஆதாயத்துக்காக அல்ல, எனக்கு ஏதோ கிடைக்குதுப்பா அதனால அப்படின்ற ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனத்தோட செய்ய வேண்டும். அப்போ மந்தைக்கு மாதிரியாகவும் இருக்க வேணும். அதே போல கண்காணிப்பு செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி செய்தால் இன்றைக்கு என்ன நடக்கும்? பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, 2ஆம் வருகையில அவர் வெளிப்படும் போது மகிமையில வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். சோ இன்னைக்கு இந்த காரியங்களை செய்தா அவர் வரும்போது வாடாத கிரீடம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது இல்லையா? சோ இன்னைக்கு ஏசப்பா கொடுத்துக்கிற மந்தை மேய்ப்பதற்கு ஜாக்கிரதை அந்த மனப்பூர்வமாய் அதே போல உற்சாகத்தோடு செய்தால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு வாடாத கிரீடத்தை தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதே போல அந்தபடி இளைஞருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு? மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். சோ மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தெய்வ சித்தம். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் இருக்கணும்ட்டு தேவனை விரும்புறார். சோ இயேசு கிறிஸ்து கிட்ட கத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த கீழ்ப்படிதல். ஏன்னா அவர் மனுஷகுமாரா இருக்கும்போது சிலுவையில் மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து நடந்து கொண்டார். அப்போ நாமும் அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும். அதே போல மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த மனத்தாழ்மை தான் ரொம்ப அவசியம். ஆவின் கனிகளை முக்கியமா இருக்குது பாத்தீங்கன்னாக்கா இந்த தாழ்மை, அம்பல் இல்லைங்களா? இந்த மனத்தாழ்மைன்றது ரொம்ப அவசியம். மனத்தாழ்மை அணிந்து கொண்டு பெருமை உள்ளதுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை மாத்திரம் ஒருத்தருக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா பெருமைய தேவன் எதிர்க்க காரியம் முக்கியமா எதிர்பார்த்தீங்கன்னாக்கா பெருமை. ஏன்னா என்னைக்கு முதல் பாவம் இந்த உலகத்தை தோன்றியது, முதல்ல லூசிஃபரான சாத்தான் முதல் பாவம், அவன் தான் முதல் பாவத்தை செஞ்சான் இல்லைன்னா. பாவம் முதல்ல எது பாவம்? ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அல்ல, லூசிஃபர் செய்துதான் முதல் பாவம். என்ன செஞ்சான்? அவன் வாயினால் ஏதாவது செஞ்சானா? இல்ல, தன் இருத்தலே மேட்டிமையினால் சிந்தித்தான். நான் தேவனுக்கு சமமாக்குவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று தன் இருத்தலை சிந்தித்தான். அதுதான் மேட்டிமை. ஏன்னா இந்த பெருமை என்பது சில நேரங்கள்ல வெளிப்படையா அது தெரியாது சில நேரங்கள்ல. ஆனா நம்ம உள்ளத்துல மறைந்திருக்கிற ஒரு விஷம் அது. இந்த பெருமை என்பது ஒரு விஷம், ஆனா வெளியே தெரியாது, நம் உள்ளத்துல மறைந்திருக்கும். சில நேரங்கள் நம்மளே அறியாமலே சில நேரங்கள் பெருமை உள்ள வந்துரும், அது நமக்கே தெரியாது. அதனாலதான் பவுல் அடிக்கடி சொல்லும் போது மேன்மை பாராட்டுவேன். எதை குறித்து? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். என்னை உயர்த்தாத படிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது. பவுல் அவன் சொல்லதுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தின் நிமித்தமாக அவனுக்கு பெருமை வந்துவிடும் என்பதற்காக அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது. அதனால் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்போ அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவனுக்கு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவன் தன்னை உயர்த்தவில்லை, அவன் கர்த்தருக்குள்ளேயே மேன்மை பாட்டினான் பவுல் என்று பார்க்க முடியும். அப்போ சில நேரங்கள்ல இந்த பெருமை என்பது நம்மளை அறியாமலே உள்ளத்துல தங்கிவிடும். ஒருவேளை சில நேரங்களில் பேச்சினால் வெளிப்படும், சில நேரம் கிரியின் நிமித்தமாக தெரிந்துவிடும். ஆனா அதுதான் ஆபத்தானது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவையானது தாழ்மை. நம்ம எவ்வளவு கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுறோமோ அவ்வளவோ அந்த கிருபையை நமக்கு அளிப்பார். ஏன்னா அவரு அதிக கிருபை அளிக்கிறவரா இருக்கிறாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிது என் கிருபைன்னு சொல்றாரு இல்லையா? அந்த கிருபையினால்தான் நம்ம ரட்சிப்பை அடைய போறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நம்ம கிரிய நிமித்தமாக அல்ல, கிரியை இருக்க வேண்டும், ஆனா கிரிய நிமித்தமாக ரட்சிப்பு அல்ல, கிருபை நிமித்தமாவே ரட்சிப்பு என்று வேத வாக்கியம் கூறுகிறது இல்லைங்களா? கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அந்த ரட்சிப்பு என்பது கிருபையினால் தான். அப்போ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவையான தாழ்மை. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் சொல்லும் போது நம்ம பேச்சிலையும் நம்ம செயல்ல கூட நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். மேட்டிமையானதை சிந்திக்காம தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரத்துல
தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். வாசிக்கலாம். மார்க் 9:33-37. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையவனானும் எல்லோருக்கும் ஊழியக்காரவனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வந்தபோது வீட்டுல இருக்கும்போது அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள். அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் உண்டாச்சு, வாக்குவாதம். அதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவங்ககிட்ட கேட்கிற, எதை குறித்து நீங்க தர்க்கம் பண்ணீங்க? ஆனா அவங்க எதையுமே பேசாம அமைதியா இருந்தாங்க. அப்போ ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். அந்த தர்க்கம் பண்ணத இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதான் வீட்டுக்கு வந்த போது அவங்க கேட்கிறாரு, எதை குறித்து நீங்க தர்க்கம் பண்ணீங்க? ஆனா எதை குறித்து அவங்க பண்ணாங்கன்னா, யார் எனக்குள்ள பெரியவன்? அப்போ அவங்க தர்க்கம் பண்ணின விஷயம் அந்த மேட்டிமையான விஷயம் தான் தர்க்கம் பண்ணிருக்காங்க. நீ பெரியவனா நான் பெரியவனான்ற தர்க்கம் அவங்கள உண்டாயிடுச்சு. அது வழியில செஞ்சாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து கேட்கிறாரு. அப்போ ஏசப்பா சொல்றாரு அவங்களை பார்த்து, 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனா இருக்க விரும்பினால், நான் முதன்மையா இருக்க விரும்பினாக்கா என்ன பண்ணுமா, அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி. அப்போ நீங்க ஒருத்தர் யாராவது முதன்மையா இருக்க விரும்பினா முதல்ல என்ன செய்யணுமா? ஊழியக்காரனா இருக்க வேண்டும். அப்போ ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்ய வந்ததான் இயேசப்பா தன்னை தாண்டி சொல்றாரு. அதுக்கு அவரே சொல்றாரு, ஒரு சிறு பிள்ளை எடுத்துட்டு சொல்றாரு, அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படி சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளுகிறவன். சிறு பிள்ளை என்பது அந்த தாழ்மையை குறிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் காட்டுறாரு. எதுக்குன்னா, சிறு பிள்ளை கள்ளங்கபடம் இல்லாத உள்ளதான் சிறு பிள்ளை. அதே போல சிறு பிள்ளை எது சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படியும். அந்த மேட்டிமை இருக்காது, கள்ளம் கபடம் இருக்காது, பாவம் இருக்காது. அப்போ அந்த சிறு பிள்ளை உதாரணமா காற்றி சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அதே போல என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ முதல்ல தேவையானது அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாருன்னா பெரியவனா இருக்க விரும்பினாக்கா நீ முதல்ல என்ன எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரனை போல் இருக்க வேண்டும். அதே போல இதற்கு ஒப்பான பேரலான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22 இதே தான் சொல்றாரு. அது இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா சொல்றாரு, பார்க்கலாம். லூக்கா 22, 24-27. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். ஆமீன். பாருங்க, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. சோ அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் உண்டாயிடுச்சு, யார் பெரியவன் அப்படின்ற தங்களுக்குள்ளே சீசர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. அப்போ அவர் அவர்களை பார்த்து சொல்ற நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள், உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. ஏன்னா உங்களில் பெரியவன் எப்படி இருக்கணுமா? சிறியவனை போலவும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரியவன் என்ன, அவன் சிறியனை போல இருக்க வேண்டும். அதே போல தலைவன் எப்படி இருக்கணுமா? பணிவிடைக்காரனை போல இருக்க கடவன். அவன் தலைவனா இருந்தாலும் கூட எப்படி இருக்கணுமா? பணிவிடைக்காரனை போல இருக்கணும். அதுதான் தாழ்மை. ஏன்னா பந்தி இருக்கிறவனா இல்ல பணிவிடை செய்கிறவனா இல்லைங்களா? ஒரு கல்யாணத்திலயோ இல்ல மற்ற காரியங்களிலோ
பந்தி இருக்கிறவன் இருக்கிறான், பணிவிடை செய்யறவனும் இருக்கிறான் இல்லைங்களா? ஆனா இந்த 2 பேருமே இருக்கிறாங்க. எவன் பெரியவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பந்தி இருக்கிறவன் அல்லவா? பந்தி இருக்கிறவன் தான் வந்து பெரியவன், அது நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலும் கூட, அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி தாழ்த்தி சொல்றாரு. அப்படி இருந்தும் கூட, அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவன் தான், கர்த்தாதி கர்த்தன். அவர் பரத்தில் இறங்கி வந்த தேவன் அவரு. அப்படி இருந்து கூட எப்படி சொல்றாரு அவரு? அப்படி இருந்தும் கூட நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தி பணிவிடை செய்ய வந்திருக்கிற, ஊழியம் கொள்ளும்படி அல்ல ஊழியம் செய்ய வந்து சொல்லும் போது நாம் எவ்வளவாக தாழ்த்த வேண்டும் என்று நாமே நிதானிக்க வேண்டும். அப்போ இந்த தாழ்மை என்றது கர்த்தருக்கு முன்பாக நம்ம அதிகமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் இருக்கும்போது தன்னை தாழ்த்தினார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 29:23 வாசிக்கலாம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஆமென். மனுஷனுடைய அகந்தை, இந்த அகந்தை பெருமையா வந்து உள்ளத்தை தங்கி இருக்கும். சில நேரங்களில் வார்த்தையினால் வெளிப்படும். ஆனா அந்த அகந்தை அவனை தாழ்த்தும். ஆனா மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்போ இந்த மனத்தாழ்மை நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா ஆண்டவர் கனமடைம்படி செய்வாரு நமக்கு. அப்ப மனத்தாழ்மை உள்ளவனும் கனமடைவான். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மனத்தாழ்மை இருந்தா கனம் அடைவோன்னு வசனம் இருக்கு இல்லையா? வாசிக்கலாம் லூக்கா 14:8-11. ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டு இருக்கும்போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னோடு கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து பேசுகிற இந்த உண்மையை பாருங்க. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது, ஒரு இன்விடேஷன் யாரை கூப்பிட்டு நம்மளை அழைக்கிறாங்க உதாரணத்துக்கு, அப்ப பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே அப்படி இயேசு கிறிஸ்து இது நல்லா வந்து அருமையா சொல்றாரு. ஏன்னா உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவன் அழைக்கப்பட்டிருப்பான். அப்போ நம்மளை அழைச்சவன் கல்யாணத்துக்கு நம்மளுக்கே தெரியாது, கனமுள்ள ஒரு மனுஷனை ஒரு விஐபி அழைச்சிருப்பான் இல்லைங்களா? அதான் ஆண்டு சொல்ற பந்தியில முதன்மையான இடத்துல உட்காராதே, ஏன்னா உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பா. அப்போது உன்னையும் அவனையும் அழைத்தவன், நம்மளையும் அழைச்சிருக்கான், கனமுள்ளவன் இல்ல ஒரு விஐபி யாரும் அழைச்சிருக்கலாம், அழைத்தவன் உன்னத்தில் வந்து ஒருவேளை வந்தானக்கா, ஒருவேளை நீ முதன்மையான இடத்துல உட்கார்ந்துனிக்கா, கனமுள்ளன் வரும்போது அப்போ அழைத்தவன் என்ன பண்ணுவான், அவருக்கு இடம் கொடுன்னு என்பான். அப்ப என்ன ஆகும்? அப்போது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? நமக்கு கனவீனம் உண்டாகும் இல்லையா? அப்போ அந்த கனவீனம் உண்டாகாதபடிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணுமா, போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்போ கல்யாணத்துல இந்த கனம் பெற்றவன் அவன் அழைக்கப்பட்டிருக்கும் போது அவன் முதன்மையான இடத்துல தான் விரும்புவான், அவனும் அங்கதான் வந்து உட்காருவான். அதனால ஒருவேளை அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருந்தான், அப்ப கல்யாணத்துக்கு அழைச்சவன் அவன் என்ன பண்ணுவான், பின்னாடி உட்கார்றது மாதிரி செய்வான், சொல்லுவான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோமா, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு, பின்னாடி போய் உட்காரு. அப்போது உன்னை அழைத்தவன் வந்து ஒருவேளை சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடைய பந்தி இருக்கிறதுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அப்போ நீ முதலே போய் தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது சில ஒருவேளை வந்து உன்னை பார்க்கும்போது அழைத்தவன் என்ன பண்ணுவான், நீ தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவனே வந்து சொல்லுவான், அதாவது முன்னாடி வந்து உட்காரும்படி அவன் அந்த கணத்தை கொடுப்பான் இல்லைங்களா? அத வசனம் சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது என்ன நடக்கும், உன்னுடனே கூட பந்தி இருக்கிறதுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அப்ப தன்னைத்தான் உயர்த்துகிறவனு தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். அப்ப பாருங்க, கனம் உண்டாகும். அந்த வசனம் சொல்லுது நீதிமொழிகளை வாசித்தோம் இல்லையா? மனத்தாழ்மை உள்ளவனும் கனம் அடைவான். அப்போ இந்த மனத்தாழ்மையோட நீ இந்த காரியத்தை செஞ்சினாக்கா
நீ எல்லோருக்கும் கனம் அடைவாள். அப்ப கல்யாணத்துல உனக்கு கனம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த விருந்துல உனக்கு கனம் பெற்றுக் கொள்வாய் இல்லைங்களா? கனம் உண்டாகும். அதான் வசனம் சொல்லுது, உயர்ந்த இடத்தில் யாரும் என்று சொல்லும் போது உன்னுடனுக்குரிய பந்தியர்கள் முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அப்ப உன்னை தாழ்த்தும் போது உனக்கு கனம் உண்டாகும் சொல்லி இருக்குது இல்லையா? வாசிக்கலாம். அடுத்தது இன்னொரு ஊமையை வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10-14. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை பாக்குறோம். தாழ்மைக்கு 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயம் இருந்தது. சில நேரங்கள் சில பேர் இந்த வசந்த வச்சு கேட்பாங்க, ஏன்னாப்பா அன்னைக்கு தேவாலயம் இருந்தது, காணிக்க இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்ததுதான், உண்மைதான். நியாயப்பிரமாணத்துக்கு இடம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் ஆயக்காரன் 2 பேருமே ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. ஆனா பரிசேயன் ஜெபம் பண்றான். எப்படி பண்றான் பரிசேயன்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷை போலவும், நான் அவங்கள போல இல்ல, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிதான் தன்னை வெளிப்படுத்தும்படி, நான் நல்லவன் என்று காண்பிக்கும்படிதான் அவன் ஜெபம் பண்றான். இராத நாள் உண்மை ஸ்தோத்தரிக்கேன். அவன் சொல்றான், ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராத நாள் உண்மை ஸ்தோத்தரிக்கேன். இந்த ஜெபம் செல்லுமா? கண்டிப்பா செல்லாது. மற்றவங்களுக்கு முன்பாக நான் பெரியவன் சொல்லி, நான் நல்லவன் சொல்லி காண்பித்து ஜெபம் பண்ணால் அதை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஏன்னா இதுதான் அந்த பரிசேயன் செய்யறான். அதே போல நான் எல்லாமே செய்யறேன்னு சொல்லி நீதிமானை போல காண்பிக்கிறான். 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாதத்துல தசமாகலாம் கொடுக்குறேன் கரெக்டா, இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றான். ஆனா அந்த ஆயக்காரன் என்ன பண்றான்? தூரத்தில் நிக்கிறான். தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம, துணிகரமாக செய்யாம, தாழ்மையோடு தன் மார்பில அடித்து கொண்டு, இதுதான் தேவனும் பிரியப்படுறார், இந்த தாழ்மை இல்லைங்களா? எப்பவுமே கர்த்தர் முன்பாக ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள தாழ்மை வேண்டும். நான் மற்றவனை போல இல்ல, நான் ரொம்ப நல்லவன் சொல்லி நீதிமானை போல் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டார். ஆண்டவரே, நான் பாவி, ஆண்டவரே என் மேல் கிருபையரும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அதான் அவனும் செய்யறான் இல்லைங்களா? ஆயக்காரன் அப்படிதான் செய்யறான் இல்லையா? பாவியாக என் மேல் கிருபையரும். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வார்த்தை. அப்போ யார் நீதிமான்? தன்னை தாழ்த்துகிறவனா நீதிமான் இல்லையா? இன்றைக்கு நாம கர்த்தர் தாழ்மைப்பட்டால் நாம் நீதிமானாக இருப்போம். யாருக்கு முன்பாக? இயேசு கிறிஸ்து முன்பாக நாமளும் நீதிமான நடந்து கொள்ள முடியும். அப்போ நம்மளை பார்த்தா நீதிமான் சொல்றார். யார? நாமும் இதே போல இந்த தாழ்மையுள்ள ஜெபம் பண்ணினால் நாம தான் நீதிமான் இல்லையா? அப்போ அதே போலதான் அவனை ஜெபம் பண்ணால். ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல வசனத்தை வாசிக்கலாம். நீதிமன்றம் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். ஆமீன். தாழ்மைப்பட்டால் நமக்கு ஒரு பலன் உண்டு. என்னது? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாமே. அப்போ நமக்கு எது முக்கியம் இல்லைங்களா? தேவனுடைய ஐஸ்வர்யம் முக்கியம் இல்லையா? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நாளுக்கு அது கருகி போகும் தீயில. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. ஆனா அழியாத ஐஸ்வர்யம் தேவனிடத்தில் இருக்குது. அப்போ தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் எப்படிப்பட்டது? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாமே. அப்போ நமக்கு எது முக்கியம்? இதுதான் முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம தாழ்மைப்பட்டால் நமக்கு பலன் உண்டு என்று பார்க்கிறோம். அதே போல நீதிமொழிகளை பார்க்கும்போது கூட நம்ம இன்னொரு வசனம் பார்க்க முடியும். அதாவது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. அப்போ என்னையே நான் மெச்சிக்கொள்வதற்கு நான் ஞானி சொல்லி என்னையே நினைக்க கூடாது. உன்னை ஞானி என்று எண்ணாதே.
நான் ரொம்ப ஞானிப்பா, நல்லா அறிஞ்சிருக்கிறேன், நான் கற்றிருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், நான் இந்த பட்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற அந்த உள்ளான அந்த மேட்டிமை இருக்கக்கூடாது. உன்னை ஞானி என்று நீ எண்ணாதே. ஏன்னா இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ எப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இருக்க வேண்டும்? பழத்திலிருந்து வருகிற ஞானம், அந்த ஞானம் தான் நமக்கு தேவை. அந்த உலகத்தின் ஞானம் தேவன் முன்பாக எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்குதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. வாசிக்கலாம், ரோமர் 12:16 வாசிக்கலாம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமேன். பாருங்க, நான் ஒரு புத்திசாலின்னு சொல்லி எண்ணக்கூடாதான். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அப்போ எப்படி இருக்கணுமா? இருக்க வேண்டுமா? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளா இருங்கள். ஒன்னஸ், ஒன் மைண்ட்ல இருக்கணும், ஏக சிந்தனை இருக்க வேண்டும். இல்ல இன்னும் சபைக்குள்ள நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? வெவ்வேறு அவங்களா இருக்கணும், ஆனா ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. ஹெட் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவராக ஹெட். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரியை போல ஒரே குடும்பமா இருக்கிறோம். வெவ்வேறு ஊர்களை இருந்தாலும் கூட நாம் ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா தலை யாரு? ஹெட் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்படி நமக்குள்ள முக்கியமான எது தேவை? ஏக சிந்தனை, ஏகமானது, ஏக சிந்தனை தான் நமக்கு தேவை. அப்போ ஒருவருக்கொருவர் நம்ம எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தனை இருக்க வேண்டும். மேட்டிமையானகளை சிந்திக்க கூடாது. நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இங்க போவேன், அதை பண்ண, இந்த பட்டல் போய் அதை செய்வேன் அப்படின்ற மேட்டிமையான காரணம் சிந்திக்காம தாழ்மையவர்களுக்கு இணங்க வேண்டும். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதீர்கள். எனக்கு எல்லாமே தெரியும்பா, நான் எல்லாமே கற்றிருக்கிறேன், A to Z என்ன எல்லாம் தெரியும் அப்படின்ற சிந்திக்காம தாழ்மையா நம்ம நடந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், மத்தேயு 18:1-6. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். ஆமேன். பாருங்க, நம்ம மார்க்ல 9ஆம் வசனத்துல வாசித்தோம், லூக்கா 22ல வாசித்தோம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த இன்னொன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது பரலோக ராஜ்யத்தில் என்று எழுதப்பட்டிருக்குது. ஏசப்பா சொல்லும் போது பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். அப்ப சீஷர்கள் ஏசப்பா கிட்ட கேட்கறாங்க, பரலோக ராஜ்யம் இந்த பூமியில இருக்கும் போது 1000 வருஷம் அரசாச்சு, அதுல யார் பெரியவனா இருப்பான் அப்படின்ற கேள்வி அங்க எழுப்பினாங்க. அப்ப இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து சொல்றாரு, நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால். இங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா கிளியர் கட்டா சொல்றாரு, மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால். இந்த மனம் திரும்புதுதான் தேவனை விரும்புறாரு. இன்னைக்கு கூட அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து விரும்புவது ஒன்னே தான். கடைசி காலத்துல அப்படி வருகின்ற எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் தான் தேவனை விரும்புறாரு. மனம் திரும்பல ஒண்ணுதான் தேவனை விரும்புறாரு இன்னைக்கு. அப்ப மனம் திரும்பி என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், பிள்ளைகளை போலவே பாவம் இல்லாத கபடம் இல்லாத நம்ம உள்ள நமக்கு வேணும். அப்ப பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ கிங்டம் ஆஃப் காட்ல நான் பிரவேசிப்பதற்கு இது தேவை, மனம் திரும்பி பிள்ளையை போல் நம்ம மனத்தாழ்மையானது அணிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த பிள்ளைகள் போல தன்னை தாழ்த்துகிறன் எவனோ அவன் பரலோகத்தில் பெரியவனா இருப்பான். அப்போ இங்க கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளைகளை போல நீங்க தாழ்த்தினா நீங்க பரலோகத்துல பெரியவனா இருப்பீங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிற என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அப்படிப்பட்ட பிள்ளை அவனை ஏற்றுக்கொள்ளுகிறன், என்னை ஏற்றுக்கொள்றீங்க நீங்க. அப்ப என்னிடத்துல விசுவாசமா இருக்கிற எந்த சிறியவள் ஒருவனுக்கு இடல் உண்டாக்கிறவன் எவனோ, இடல் உண்டாக்கினா என்ன சொல்றாரு ஆண்டவர், அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமுத்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். ஆனா இந்த சிறியவர்களுக்கு ஒருவனுக்கு இடல் பண்ணக்கூடாது. ஆனா அது சிறிய பிள்ளை போல நம்ம மாறணும் தேவனை விரும்புறாரு. அடுத்து நம்ம பார்த்தோம், அதாவது ஏசப்பா சொன்னாரு, அதாவது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் சொல்லி பார்த்தோம். அதே போல ஒருவரோட ஒருவர் ஏக சிந்தனா இருக்க வேண்டும். இதுக்கு முக்கியமா இயேசு கிறிஸ்து சொல்ற எப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டுமா? வாசிக்கலாம், பிலிப்போ 2ஆம் அதிகாரத்துல 5-11.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார். ஆமென். ஆமீன். நம்முடைய எண்ணத்தில் பெருமை வராதபடிக்கு கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய எண்ணங்களில் ஆட்கொண்டிருக்கிற அந்த பெருமையான காரியங்களை விட்டு விலகி தேவனுடைய வசனம் நம்ம சிந்தைகளை ஆட்கொண்டிருந்தால் இயேசுவின் சிந்தை நமக்கு இருக்கும். கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. அப்போ அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், ஏன்னா அவர் தேவனுடைய ரூபமா இருந்தாரு, அதே போல தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம அவர் என்ன செஞ்சாரு? தம்மை வெறுமையாக்கினார். தன்மை வெறுமையாக்கி இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்தார் ஆண்டவர். அவர் யாரு? தேவாதி தேவன். அவர் கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் அவரு. ஆனாலும் கூட அவர் எப்படி வந்தாரு? தம்மை வெறுமையாக்கி விட்டார். வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் உயர்த்தினார். அந்த பூமியில இருக்கும்போது மனுஷகுமாரனாக கண்டிப்பா இல்லையா? அடிமை ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். அவர்தான் இயேசு, அவர்தான் தேவன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு இருந்தும் கூட மரண பரியந்தம், எது வரைக்குமா? அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மையே தாழ்த்தினார். அப்ப நாம் எவ்வளவு அதிகமா தாழ்த்த வேண்டும் சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்துவே தம்மை தாழ்த்தும் போது நாம் எவ்வளவு அதிகமா தாழ்த்த வேண்டும் இல்லைங்களா? நம்முடைய பேச்சில, செயல்களை எல்லாவற்றையும் நமக்கு தாழ்மைதான் வேணும். இந்த தாழ்மைதான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அணிந்து கொண்டிருக்கிறோம்னுக்கான ஒரு அறிகுறி. இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டிருக்கிறோம்னாக்கா, கிறிஸ்துவ தரித்தவர்கள் எப்படி இருப்பாங்க? தாழ்மை இருக்கவங்க இல்லையா? அந்த தாழ்மை வெளிப்படும். அப்ப கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. அப்போ ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தான். அவருடைய நாமமே எல்லாம் வேறு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த நாமம்? இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமம் சொன்னாலே பிசாசு நடுங்கும், நோய்கள் குணமாகும். அந்த நாமத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த நாமம் அந்த நாமத்தை நாம் தரித்திருக்க நாம் கூட அந்த கீழ்ப்படிதல், அந்த தாழ்மை நாமும் அணிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 4:6 வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். பாருங்க, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிது என் கிருபைன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அவ்வளவு அதிகமான கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த கிருபைனா தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பிழைச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த கடந்த 4 வருஷம் முன்பாக பெரிய கொள்ள நோய் கூட வந்துச்சு. அன்னைக்கு இருந்தவர்கள் அநேகர் இன்னைக்கு இல்ல. நிறைய பேர் பார்க்க முடியல. நம்ம சுற்றி நிறைய பார்க்கிறோம், அங்க இல்ல இன்னைக்கு. ஆனாலும் கூட நாம் பிழைத்திருப்பது எதனால? நாம் செய்த கிரியை நிமித்தமாகவா? அல்ல. அந்த கிருபையை தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாழ்றோம். ஏன்னா அந்த அதிகமான கிருபை நமக்கு தந்திருக்கிறதுனால நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறோம். அவர் அதிகமான கிருபை அளித்திருக்கிறார். ஆதலால் தேவன் பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ பெருமைச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் எப்படி இருப்பாரு? அவர் எதிரியா மாறிடுவாரு. என்னைக்கு பெருமை வருதோ ஒருத்தருக்குள்ள அவர் எதிரியா மாறிடுவாரு, பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்பாராம். ஆனா தாழ்மை உள்ளவருக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. ஒரு இடத்துலயா அநேக இடத்துல சொல்லியிருக்கிற ஆண்டவர். அப்போ அந்த கிருபை வேணும்னாக்கா அந்த பெருமையை தூக்கி போட்டு தாழ்மை அடைந்து கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமா சில நேரங்கள்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படாது. எதனால? 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, பெருமையினால செய்யற ஜெபம் ஆண்டவர் கேட்க முடியாது. அதுக்கு உதாரணத்தை நம்ம ஊமையில பாத்துட்டோம் இல்லையா? ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். ஆனா இந்த உபவாசம் சொல்லி பண்ணுகிற ஜெபத்துல ஒரு குறைவு இருக்குது. அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரு. வாசிக்கலாம், ஏசாயா 58:5. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்?
பாருங்க, பெருமையுள்ள உபவாச ஜபம் இது கேட்பாரா? ஆண்டு சொல்றாரு, மனுஷன் தன் ஆத்மை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணனை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? ஆனா அந்த மக்கள் அன்றைக்கு உபவாசம் பண்ணாங்க. ஆனா உபவாசத்தை வெளித்தோற்றதான் பண்ணாங்க தவிர தங்க இருத்துல தாழ்மை இல்லாம தான் செஞ்சாங்க. ஆனா சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்றாங்க. அது உபவாச நாளா இருக்குமா? இதே உபவாசம் என்ற கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறாய். ஒரு நாளை கொடுத்து கொண்டு அந்த நாள் உபவாசம் என்று சொல்லி ரெட்டிலும் அதே போல சாம்பலிலும் படுத்துக் கொள்றாங்க. இது பிரியமா உபவாசம் நாளா இருக்குமா? இல்லன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இது பெருமையுள்ள உபவாசம் ஜபம், இது கேட்க மாட்டேன். ஆனா எப்படிப்பட்ட உபவாச ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா? எது உபவாசம் வாசிக்கலாம். இதுலயே 6-7 வாசிக்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். ஆமீன். உகந்த உபவாசம் என்று சொல்லும் போது கர்த்தருக்கு பிரியமானது எதுவா? அக்கிரமத்தின் கட்டைகளை அவுக்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ணுகிறதும் அதே போல சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். இந்த விஷயத்த இதே விஷயம்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. அப்ப பசி உள்ளனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்தப்பட்ட சிறுமையானவர்களை வீட்டில சேர்த்துக் கொள்றதும் அந்நியனா என்ன சேர்த்து கொண்டீங்க. அங்கேயும் ஏசப்பா தான் சொல்றாரு, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். அப்போ வஸ்திரம் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு சொல்றாரு இல்லையா? கொடுத்தால் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ உகந்த உபவாசம். இதுதான் ஆண்டவர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இந்த சிறியவள் சகோதரனாகிய ஒரு சிறியன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ ஒரு சகோதரனுக்கு நம்ம சபையில முக்கியமா இத சகோதரன் சொல்லும் போது எங்க வரும்? சகோதர சகோதரி யார சொல்ல முடியும்? யார் எனது தாய், யார் எனது சகோதரி, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரின்னு சொல்லி ஆண்டு சொல்ல இல்லையா? எல்லாருமே சகோதர சகோதரி ஆக முடியாது. பிதாவின் சித்தத்தை செய்யறதா நமக்கு சகோதரி சகோதரியா இருப்பாங்க. அப்ப நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சகோதர சகோதரிகளா தான் இருக்கிறோம் எல்லாருமே இல்லையா? அப்போ நமக்குள்ள அந்த குடும்பம் என்ற அந்த ஐக்கியம் இருக்குது, ஆவில இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒரே ஐக்கியத்துல இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதே போல வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ உகந்த உபவாசம். இதுதான் தேவனுக்கு பிரியமான உகந்த உபவாசம். இது தாழ்மையை குறிக்கிற உபவாசம். நான் சாப்பிடாம இருக்கிறேன்பா 12 மணி நேரம் ஃபுல்லா, காலைல சாப்பிடாம சாயந்தரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு வெறு வெளித்தோற்றத்துக்காக, ஒரு கடமைக்காக, ஒரு பாரம்பரியத்தை போல செய்கிற உபவாசம் அல்ல. இதுதான் உபவாசம்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. அப்ப தாழ்மையுள்ள உபவாசம் இது குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். இந்த ஆகாப் என்ற ராஜா அவனுடைய மனைவி இசபேல், அவள் ஒரு பெரிய தீங்கு பண்றா. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது, கர்த்தரை கோபமூட்டுகிற காரியம். அவன் மனைவி செய்த காரியத்தை ஒரு கொலை செய்கிறாள், சதி திட்டம் போட்டு வஞ்சனையோடு ஒரு கொலையும் செய்கிறாள். அதனால எச்சரிப்பு வருது. அதே போல கர்த்தருடைய எச்சரிப்பு வரும்போது ஆகாப் என்ன செய்யறான்னு வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 25-29. தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல் ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இருட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியானாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆமென். பாருங்க, அதாவது
ஆகாபுடைய மனைவி இசபெல் ஒரு பெரிய பாவத்தை செய்யறான். அதாவது ஒரு ரத்தம் சிந்தப்படுகிறது இல்லைங்களா? அது சதித்திட்டம் பண்ணி ஒரு களையும் செய்கிறாள், மாய்மாலம் பண்ணி. அதனால எச்சரிப்பு வருது. தன் மனைவி ஆகிய இசபெல் தூண்டிவிட்டபடியே, அவ தூண்டிவிட்டபடியே தான் ஒரு பெரிய பாவத்தை செய்யறான். அப்போ தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. மனைவியோட பேச்சை கேட்டு ஆகாப்பு ஒரு பாவத்தை செய்யறான். மனைவி அந்த சதித்திட்டம் பண்ணி அந்த தோட்டத்தை வாங்கணும், அபகரிக்கன்னு சொல்லி முயற்சி செஞ்சு ஒருவன் கொலை செய்யப்படுகிறான். அதுக்கு அந்த மனைவி, அவனுடைய மனைவி ஆகிய இசபெல் தான் காரணம். ஆனா ஆகாப்பும் அந்த துணை நிற்கிறான். ஆகாப்பை போல் ஒருவனும் இல்லை சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்துவிட எமேரியர் செய்தபடியெல்லாம் அவனின் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பான நடந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட போது ஆகாப்பு எச்சரிக்கும்படி எலிசா வந்து எச்சரிக்கும் போது ஆகாப்பு அவன் உடைக்கப்படுறான். அந்த விஷயம் தெரிந்த போது அவன் என்ன பண்றான்? தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையா நடந்து கொண்டான். அது பாவம், நான் செஞ்ச தவறு, என் மனைவி செஞ்ச தவறுன்னு சொல்லி அறிஞ்சு ஆகாப்பு தன்னை தாழ்த்தி தேவனுமாக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை திஸ்மா ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அப்ப தீர்க்கதரிசி எலியா மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது. அவன் என்ன சொல்றான் தீர்க்கதரிசி? அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா? ஆண்டவர் அவனை மன்னிக்கிறாரு. ஏன்னா அவன் தாழ்த்தி தான் செய்ய தவறு என்று ஒத்துக்கிறான், தாழ்மையா நடந்து கொள்றான், அதை கிரியனால் காண்பிக்கிறான். அதனால அவன் வார்த்தை வருது, தாழ்மையா கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறபடினால் அவன் தாழ்த்துக்கிறான், பரவாயில்ல, அவன் மன்னிச்சிட்டேன். ஆனா நான் அவன் நாட்கள் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் இவன் நாட்கள் அந்த பொல்லாப்பை வர பண்ண மாட்டேன். ஆனா இவன் தாழ்த்துறான், அவன் மனைவி அந்த பாவம் செய்தா இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, இவன் நாட்கள் அந்த பொல்லாப்பை வர பண்ணாம அவன் குமாரன் நாட்கள் அதை அவன் வீட்டில் மேல் வர பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து வார்த்தையை சொல்றாரு. அப்போ தாழ்த்துக்கிறான், தாழ்த்தனா ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனால் பாருங்க, அவன் மனைவி செய்த பொல்லாப்பு நிமித்தமாக அந்த பொல்லாப்புனால சாபம் வருகிறது. அதே போலதான் அவனுடைய மனைவி ஆகிய இசபெல் அதே போல ரத்தம் சிந்தப்பட்டு நாய் வந்து நக்கி போடும் நிலைமை வருகிறதுன்னு சொல்லி பார்க்க முடியும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஆமேன். பாருங்க, தாழ்மையோட ஜபம் இல்லைங்களா? ஏசாயில வாஸ்தம் எப்படிப்பட்ட ஜபம், எது உபவாசம் ஜபம், எந்த உண்மையான உபவாசமா நம்ம எல்லாம் வாஸ்தம் இல்லையா? இங்கேயும் தானியேல் கூட தன்னை தாழ்த்து செய்கிற உபவாச ஜபத்தை பாக்குறோம். அப்போது அவன் என்னை நோக்கி, அவன் செய்த ஜபத்தினால அவனுக்கு பலனும் கிடைக்குது. பயப்படாதே. ஒரு தேவதூதன் வந்து, கர்த்தருடைய தேவதூதன் இறங்கி வந்து சொல்றான், நீ அறிவை அடைகிறதுக்கும் நீ ஜபம் பண்ண. எதற்காக? நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி ஃபர்ஸ்ட் டே வந்து நீ ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்ச இல்லையா? அன்னைக்கே எப்படி ஜெபம் பண்ண? நீ அறிவை அடைவதற்கு உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கின்னு சொல்லி இருக்குது இல்லையா? அப்ப உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஜெபம் தான் ஆண்டவர் கேட்கிறார். ஜெபம் பண்ண உடனே தானியேலுக்கு உத்தரவு வருகிறது இல்லைங்களா? இதுதான் உண்மையான ஜெபம். அவன் உபவாசித்து அவன் பாவத்துக்கு மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் பாவங்களுக்காக அறிக்கை பண்ணி ஜெபம் பண்றவன். தன்னுடைய பாவத்துக்காக அல்ல, முக்கியமா வந்து அந்த தேசத்தின் மக்கள் செய்கிற பாவத்துக்காக தன்னை தாழ்த்தி, நானும் அந்த பாவத்துக்கு உடன்பட்டிருக்கேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றான். இதற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். இதுதான் உண்மையான உபவாசம். அதை செய்யும் போதே அவனுக்கு வந்து ஆன்சர் வருது இல்லையா? உடனே அதான் வசனம் சொல்லுது. அதாவது உன்னுடைய தேவன் முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் என்று எழுதப்படுகிறது. என்னைக்கு நீ ஆரம்பிச்ச ஜெபம் அன்னைக்கே உன்னுடைய வார்த்தை கேட்கப்பட்டது. அப்போ இப்படிப்பட்ட தாழ்மையுள்ள ஜெபம் ஆண்டவர் கேட்பாரு, உடனே ஆண்டவர் கேட்பாரு. அப்போ தாழ்மையுள்ள ஜெபம் கேட்கப்பட்டது முதல் நாளே. என்னைக்கு அவன் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்லுகிறான்.
அப்போ நம்முடைய ஜெபம் தாழ்மை உள்ள ஜெபமா? நம்ம செய்கிற ஜெபம் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்குதா? அப்போ அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும். எனக்கு இது வேணும், அது வேணும், இந்த காரியங்கள் வேணும், ரிக்வஸ்ட்களை போட்டு இதுக்கு இந்த காரியம் அந்த காரியம் சொல்லி செல்பிஷான ஜெபம் பண்ணாம, அதாவது பாவ அறிக்கை செய்து என்னுடைய பாவங்களுக்காக, தேசத்தின் பாவங்களுக்காக நம்ம அறிக்கை செய்யணும். ஏன்னா ஒரு தேசம் வந்து தொடர்ந்து பாவம் செய்யறதுனால அந்த தேசத்துக்கு பெரிய அழிவு வருது. அப்போ அந்த பாவத்து நிமித்தமாகத்தான் தேவன் வந்து அழிவை கொண்டு வராரு. அப்போ நம்முடைய வேலை என்ன? ஜெபம் பண்ணும்போது எனக்காக என்ற சூழ்நிலை ஜெபம் பண்ணாம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ற ஜெபம் தான் வந்து முக்கியம். அதுதான் தானியேல் செஞ்சான். அப்போ அந்த தாழ்மையான ஜெபத்தான் கேட்கப்பட்டது. இப்படி ஒரு ஜெபம் தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்க வந்து ஆண்டவர் வந்து அவங்களோட டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. எப்படின்னு பார்க்கலாம். அதாவது உபாகமும் 8ஆம் அதிகாரத்துல 1-6. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதாவது நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம், கானான் தேசம் தான் ஆண்டவர் வந்து ஆணையிட்டு கொடுத்தாரு. யாருக்கு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த தேசத்தை சொல்றாரு, பிரவேசிக்கும் போது அதுல நீங்க பிழைத்து பெருக வேண்டும். அப்போ அதே போல, அதாவது என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், கவனமா வந்து ஜாக்கிரதை கை கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. அதே போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அவனை சிறுமைப்படுத்தினாராம். எதற்காக? தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, அன்று மாத்திரமல்ல இன்னைக்கு கூட அவ்வளவுதான், சில நேரங்கள் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், உண்மையே நாம் அவருடைய கற்பனை கை கொள்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மக்களை ஆண்டவர் சிறுமைப்படுத்தி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாராம். கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் ஈரத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, உன் ஈரத்தில் உள்ளதை நீ அறிஞ்சு கொள்ளணும் என்பதற்காகவே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த 40 வருஷமெல்லாம் என்ன பண்ண போற? வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக, நீ நினைக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை சிறுமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை எப்படி சிறுமைப்படுத்துவாராம்? உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தின் மாத்திரமல்ல சாப்பாடுனால சாப்பாடு மாத்திரம் ஒருத்தன் பிழைப்பதில்லை, அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உணர வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவருக்கு. அப்போ நீயும் உன் பிதாக்களுக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். எப்படி போஷித்தார்? அந்த மக்களை மன்னாவினால் போஷித்தார். இந்த 40 வருஷமும் உண்மையில இந்த வஸ்திரம் பழமையா போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனே கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன்னிடத்திலே அறிந்து கொள்வாயாக. நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உன்னை சிட்சித்தேன். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிப்பது போல நான் உன்னை சிட்சிக்கிறேன். ஆகையால் உன் தேவனே கர்த்தருடைய வழிகளை நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். இதனாலதான் ஆண்டவர் அவங்க என்ன பண்ணாரு? சிறுமைப்படுத்தினார் சொல்லி பார்க்க முடியும். சிறுமைப்படுத்தினது எதற்காக? அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் சிறுமைப்படுத்தினார் ஆண்டவர். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜெபத்துல ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த தாழ்மையுள்ள ஜெபத்தினால வரும் நன்மையும் பார்க்கணும். இப்ப நம்முடைய ஜெபம் தாழ்மையில் ஜெபமா இருக்குதா? அந்த தாழ்மையில் ஜெபம் கேட்கப்படுமா? எப்படிப்பட்ட ஜெபம் வந்து தாழ்மையோடு செஞ்சா ஜெபம் கேட்கப்படும்? அதனால என்ன பலன் சொல்லி பார்க்கலாம். 2 நாளாகவும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஆமேன். ஆமீன். பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? முதல்ல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்ப இயேசு அறிந்த மக்களுக்கு தான் சொல்றாரு. இது முக்கியமா அந்நியர்களுக்கு அல்ல. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். முதல்ல செய்ய வேண்டியது இது, தாழ்த்த வேண்டும் சொல்றாரு ஆண்டவர். முதல்ல விஷயத்த சொல்றாரு ஆண்டவர், தங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்மை இல்லாம ஜெபம் பண்ணாத, தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், மனம் திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அப்பதான் நான் அந்த ஜெபத்தை கேட்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப முதல்ல என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். இந்த தாழ்த்தி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னிப்பேன். அப்ப தாழ்மையுள்ள ஜெபம் கேட்கப்படும். அப்ப ஜெபம் செஞ்சாக்கா அந்த ஜெபத்தை கேட்பாரு. மனம் திரும்பி ஜெபம் பண்ணி தாழ்மையோட செஞ்சாக்கா அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேட்பேன்னு சொல்றாரு. அப்போது நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னிப்பேன், மன்னித்து அவர் தேசத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அந்த தாழ்மை. அப்ப தாழ்மையோட ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பான்னு சொல்லி இங்கேயும் பாக்குறோம். ஒரு தேசமும் சேமம் அடையும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், பிலிப்பு 2:3 வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமேன். இது ஏசப்பா அடிக்கடி நமக்கு உணர்த்துகிற ஒரு முக்கியமான வசனம் இல்லைங்களா? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யாம, அதை செய்யற அதனால பலன் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாதாம். ஏன்னா வசனம் தெளிவா இருக்குது. பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்பாராம். அந்த பெருமை மாத்திரம் ஒருவனுக்கு வரக்கூடாது, வீண் பெருமையினால செய்யக்கூடாதுன்னு சொல்ல செய்யாம மனத்தாழ்மையினாலே என்ன சொன்னோமா, ஒருவர் தங்களிலும் மேன்மை உறவர்களாக எண்ண கடவீர்கள். எப்படி பண்ணோமா? தங்களிலும் மேன்மை உறவர்களாக எண்ண கடவீர்கள். என்னை விட இந்த பிரதர் பெட்டர்ன்னு சொல்லி நினைக்கிறோம். நான் அவரோட விட நான் சிறியவன். பவுல் பாருங்க, நல்ல ஒரு ஹம்பிள்னஸ் கற்றுக்கொண்டார் இல்லைங்களா? அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை பாக்குறோம். பவுலுடைய விஷயத்துல, சாட்சி கொடுக்குற விஷயத்துல பாக்குற, பாவிகளின் பிரதான பாவி நான் சொல்லி தாழ்த்தினார் இல்லையா? அவர் எவ்வளவு தாழ்மையா பேசுறாரு. எல்லாரோடைய நான் தான் பிரதான பாவின்னு சொல்லி தாழ்த்தினார். அப்படிப்பட்ட சிந்தைதான் இருக்க வேண்டும். ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ள என்ன கடுவீர்கள். என்னை விட இந்த பிரதர் பெட்டரா பேசுறாருப்பா, நல்லா அழகா பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அவரோட நான் பெட்டரு, அவர் போதிக்கிறது நான் நல்லா போதிக்கிறேன் அப்படின்னு எண்ணம் வராம, என்னை விட பரவாயில்லப்பா அவர் நல்லா பேசுறாரு, நான் ஆராய்ஞ்சு நல்லா நிதானிக்கிறேன், ஆனா பரவாயில்ல அதை விட அதிகமா அவர் நல்லா ஆராயரு அப்படின்ற ஒரு மனத்தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ள என்ன கடுவின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம், கலாத்தியர் 6:3-4. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். ஆமீன். ஆமீன். பாருங்க, ஒருவன் தன் ஒன்றும் இல்லாதிருந்தும், ஒண்ணுமே இல்லை ஆனாலும் கூட தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால், ஒன்றும் இல்லாத இருந்தும் கூட தன்னை பொருட்டென்று சொல்லி அந்த மேட்டுமே உள்ள இருந்துச்சுனாக்கா தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் சொல்லி இருக்குது. தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான் அவன். அப்போ அவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். தன்னுடைய சோதிக்கணுமா, மற்றவன் அதை பத்தி சோதிக்க கூடாது, மற்றவனை பார்க்க கூடாது, தன்னையே பார்க்க வேண்டும். தன் சுய கிரியையை சோதிக்க பார்க்க கடவன். தன்னை தான் பார்க்கணும், எனக்குள்ள என்ன கரெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் சோதித்து பார்க்கணும் நம்மள. அப்போது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் சொல்லி இருக்குது இல்லைங்களா? அப்போ நமக்குள்ள என்ன முக்கியமானது, மற்றவனை பார்த்து நம்ம குற்றம் கண்டுபிடிக்க அவசியமே கிடையாது. தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன். ஏன்னா அவன் தன் சுயக்கிரியை சோதிக்க பார்க்க வேண்டும். அப்ப நான் இயேசு கிறிஸ்து உண்மையை நடந்து கொள்றேன்னா, நான் இயேசுப்பாக்கு பிரியமா நடந்து கொள்றேன்னு சொல்லி நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி இருக்கிறோம்னு சொல்லி. அப்போது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். வாசிக்கலாம், சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். பாருங்க, நம்முடைய ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் கூட அவர் சர்வ வல்லமையில கர்த்தர். அவர்
இருந்தும் கூட பாருங்க, தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் உயர்ந்திருக்கிறார். வானமே சிங்காசனம், பூமியை பாதப்படியா இருக்குது. அப்படிப்பட்ட பெரிய தேவன் உயர்ந்திருக்கிறார். அப்படி இருந்து கூட என்ன பண்றாரு? தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அப்ப யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மை உள்ளவனை. அந்த உயர்ந்த தேவன் ஒரு சிறிய பிள்ளைய போல தன்னை தாழ்த்தவனை தான் நோக்கி பார்க்கிறாராம். அப்ப மேட்டிமையான என்ன பண்றாரு? தூரத்துல இருந்து அறிகிறார். வாசிக்கல மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமீன். பாருங்க, ஏசப்பா எதுக்காக வந்தாரு? அவர் பர்பஸ் எதுக்காக? தன் ஜீவனை கொடுக்கும்படிதான் வந்தார் ஆண்டவர். ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? ரட்சகர், சேவியர். அப்படியே மனுஷகுமாரனான இயேசு ஊழியம் கொள்ளும்படி வரல. எதுக்காக வந்தாரா? ஊழியம் செய்ய தான் வந்தார். அவருக்குள்ள என்னது? தாழ்மை இருந்தது. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவே ஊழியம் செய்ய வந்தான்னு சொல்றாரு, ஊழியம் கொள்ளும்படி வரலன்னு சொல்றாரு. அப்ப நாம என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். முதல்ல செய்ய வேண்டியது, நாம பெரியவனா இருக்கணும் விரும்பினால் நம்ம என்ன செய்யணும்? அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஆரம்பத்துல வாஸ்தா இல்லைங்களா? நம்ம எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரனை போல இருக்க வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 18:24-27. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஆமென். ஆபிரகாம் கர்த்தர் முன்பாக நின்று கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு பரிந்து பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் சொல்லும் போது, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். ஒரு பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தாக்கா அதுக்குள்ள இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை நீ அழிப்பீரோன்னு சொல்லி கேட்கும் போது, துன்மார்க்கரோட நீதிமானியம் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. அப்போ ஒரு பட்டணத்துல துன்மார்க்கனும் இருக்கிறான், 50 நீதிமான்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்கும் போது, நீதிமானியம் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால், சோதம் என்ற பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணம், ஆனா அதுல 5 நீதிமான்கள் இருந்த கண்டாக்கா அவள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஆனா சோதம்ல நீதிமான்களே இல்ல இல்லையா? அதெல்லாம் சோதம் அழிச்சு போட்டாரு. ஆனா சொல்றாரு, அப்போது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக அவன் பயத்தோட சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். அப்போ தாழ்மையோடு ஆபிரகாம் பயத்தோடு தான் அந்த வார்த்தை சொல்றாரு. கர்த்தர் முன்பாக தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன்னு சொல்லி ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி சொல்றார். ஆபிரகாம் அதாவது ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன்? அவன் நீதிமானா இருந்தான், அதே போல விசுவாசம் தகப்பனா இருந்தாரு. அதாவது பூமியில் உள்ள மனுஷர்களை உண்மையிலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மனுஷனும் கூட தன்னை எப்படி தாழ்த்துறான்? தூளும் சாம்பலுமா இருக்கிறேன் அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன்னு சொல்லி தாழ்த்தி பேசுகிறான். அதே போலதான் கர்த்தர் முன்பாக நாமும் கூட நம்ம தாழ்மைப்பட வேண்டும். வாசிகளை என்னாகும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஆமென். ஆமென். மோசையை கொண்டு எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை, லட்சக்கணக்கான மக்களை ஒரு தலைவனாக ஏற்படுத்தி விடுதலை பண்ணி அழைச்சு வந்தார். மோசை நடத்தி கொண்டு வந்தான். அப்படி இருந்து கூட மோசை எப்படி பண்ணா இருந்தானா? மோசையானவன் பூமியில சகல மனிதரிலும் எப்படி இருந்தான்? மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். இல்லைங்களா? அப்போ நமக்குள்ள அந்த தாழ்மை, அந்த சாந்த குணம்ன்றது எவ்வளவு அதிகமா இருக்க வேண்டும்? ரோமர் 15:3 வாசிக்கலாம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் வீழ்ந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமென். கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டாரா? ஆண்டவர் தமக்கே பிரியமா நடவாமல்,
அப்போ அவருக்கே பிரியமா நடக்காம எப்படி நடந்தார் பூமியில இருக்கும்போது மனுஷகுமாரனாக? உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் இல்லைங்களா? அவரே அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு அதிகமாக தாழ்த்த வேண்டும்? வாசிக்கலாம், பிரசங்கி 5:2 வாசிக்கலாம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். ஆமேன். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்க வேண்டும், அதிகம் பேசக்கூடாதா. பேசுனா வசனம் மட்டும் தான் பேசணும். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். அதனால எப்படி இருக்கணும்? நம்ம வார்த்தைகள் சுருக்கமா இருக்க வேண்டும். வசனம் தவிர வேற எதுவும் பேச, அதிகமா பேசுறதே தேவையில்லாத ஒரு காரியம். வாசிக்கலாம், யோபு 2:9-10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமேன். ஆமேன். பாருங்க, யோபு அவன் ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவன் தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான். பாருங்க, அவனுடைய எல்லா ஆஸ்திகளும் போயிடுச்சு. ஆடு மாடுகள், பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்து அவன் ரோட்ல அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அவனை பார்த்து அவன் மனைவி கூட தூஷிக்கிறாள். அவன் சொல்றா, அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியா நிற்கிறாயோ? எல்லாவற்றையும் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, இன்னும் கூட நீ நிக்கிறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி சபிக்கிறாள். ஆனால் யோபு கூறுகிறத பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லித்தான் சொல்றான். பாருங்க, அவன்கிட்ட எவ்வளவு தாழ்மையோட அவன் வார்த்தை இருந்தது. சொல்றான், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம தீமை பெற வேண்டாமோ என்றான். இவங்களை எல்லாவற்றிலும் எப்படி இருந்தான் யோபு? தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அந்த தாழ்மை என்றது நம்ம உதடுல தான் முக்கியமா தேவை. ஏன்னா இந்த உதடுகளை சில நேரங்கள நம்ம பேசுகிற வார்த்தையினால விழுந்து போறோம். அப்போ இந்த தாழ்மை என்பது நம்ம உதடுல இருக்கணும். பேசுகிற வார்த்தையில கவனமா இருக்க வேண்டும். அவன் பாருங்க, யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆனா தன் மனைவி சொல்றா, நீ ஜீவனை விடு, தேவனை தூசி ஜீவனை விடுன்னு சொல்றா. ஆனா யோபு என்ன சொல்றான்? நன்மை பெற்ற நாம தீமை பெற வேண்டாமோ? இது எல்லாவற்றிலும் யோபு இருந்தா உத்தமம் நடந்து கொண்டான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்க ஏசாயா 2:12-17 வரை வாசி. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை, எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுர்களின் மேலும், பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும், உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும், உயரமான எல்லா மலைகளின் மேலும், உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதிலின் மேலும், தர்ஷீஸின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷனின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய நாள், டே ஆஃப் த லார்ட், அது வரப்போகிறது. அது முடிவு காலத்துல இருக்கிறோம். வந்துடுச்சு ஆல்ரெடி. அப்போ எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு இந்த பூமியில எதெல்லாம் பெருமையா நிற்குதோ அதெல்லாம் ஒரு நாள் விழுந்து போக போகுது. சேனையுடைய கர்த்தரின் நாளானது எப்படி இருக்குமா? பெருமையும் மேட்டிமையானவைய எல்லாவற்றின் மேலும் வரும். அதாவது உயர்ந்த எல்லாவற்றின் மேலும், லீபோனிலும் லெபனான், அதே போல ஓங்கலுமான எல்லா கேதுருகளின் மேலும், பாசானின் மேலும், அதே போல கர்வாலி மரங்கள் மேலும், உன்னதமான எல்லா பர்வதங்கள் மேலும், ஏன்னா எப்படி இருக்குமா? உயரமான எல்லா மலைகள் மேலும், உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதில்கள் மேலும், தர்ஷீஷின் கப்பல்கள், தர்ஷீஷ் கப்பல் இங்கிலாந்து தான் குறிக்கிறது. தர்ஷீஷ் கப்பலிலும் எல்லாவற்றின் மேலும் எப்படி இருக்குமா? அந்த நாள் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அந்த நாள் எப்படியா? அப்போது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அப்ப இந்த பூமியில எதெல்லாம் உயர்த்தப்பட்டு இன்னைக்கு உயர்வா பெருமையா இருந்ததோ அதெல்லாம் அதுக்கு ஒரு முடிவு காலம் வரும்போது அந்த கர்த்தருடைய நாள் அது வந்த பிறகு இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாராம்? இந்த பூமியில அரசாளுவார் 1000 வருஷம். கர்த்தர் ஒருவரே அந்நாளில உயர்ந்திருப்பார். வாசிக்கலாம், ஏசாயா 66:1-2 வாசிக்கலாம்.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். ஆமென். பாருங்க, வானமே எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, அதுல வாசம் செய்யறதுல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எதுக்கு இன்னைக்கு ஆலயத்தை கட்டுறாங்க? கர்த்தருடைய ஆலயம் இதுல கர்த்தர் வாசிக்கிறாருன்ட்டு கண்டிப்பா தேவையில்லாத விஷயம். ஏன்னா வானமே சிங்காசனம், அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட அவசியமே இல்லை. அப்படி இருக்கிற தேவன் எது விரும்புறாரா? அதாவது, ஆனால் சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப யார கர்த்தர் நோக்கி பார்ப்பாரா? சிறுமைப்பட வேண்டும், ஆவில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவன், வசனம் கேட்கறது மாத்திரமல்ல அதுக்கு நடுங்கி அதை கை கொள்கிறவன், அவனை மட்டும் தான் நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், லூக்கா 23:39-43. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைந்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். பாருங்க, அதாவது சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து 2 கல்லர்கள் இருந்தாங்க இல்லையா? வடது பக்கத்துல இடது பக்கத்துல 2 பேர் இருந்தாங்க. அப்போ பாருங்க, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் பார்த்து சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்போ ஒரு கல்வன் என்ன பண்றான்? பரியாசம் பண்றான். ஆனா இன்னொருத்தன் பார்த்து சொல்றான், நீ அதாவது மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கனை குட்பட்டனா இருந்து கூட தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம கரெக்டா தான் தண்டிக்கப்பட்டிருக்கோம். நம்ம தப்பு செஞ்சா அதனால தண்டனை அடைஞ்சிருக்கிறோம். ஆனா நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம என்ன தப்பு செஞ்சோமோ அதுக்கு தக்க பலனா நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இவரோ, இயேசுவோ, தகாதை ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். அப்போ ஒரு கல்வன் ஒன்னு பார்த்து கடிந்து கொள்றான். நாம தப்பு செஞ்சிருக்கிறோம், தண்டனைக்கு கரெக்டா தான் நம்ம தண்டனை கரெக்டா தான் சொல்றான். ஆனா அவரோ ஒரு பாவமும் செய்யலையே. இயேசு அப்போ சொல்றாரு அவனை பார்த்து, ஆண்டவரே, அப்போ அவன் சொல்றான், இயேசுவை நோக்கி அவன் சொல்றான், ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அப்போ அவனுக்குள்ள அந்த தாழ்மை இருந்தது. ஆனா ஒருத்தருக்குள்ள தாழ்மை இருந்தது, இன்னொருத்தருடைய என்ன பெருமை இருந்தது. அவன் பரியாசம் பண்றான், நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் நீயே ரட்சித்துக்கொள் சொல்றான். ஆனா இன்னொருத்தன் அவனுக்குள்ள அந்த தாழ்மை இருந்தால்தான் அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்துக்கொள். அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, இவர்தான் உண்மையான தேவன் என்று. அதான் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. அவன் நல்லாவே தெரிஞ்சு இவர் தேவனுடைய குமாரன், இவர் தான் தேவன். அதான் சொல்றான், ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்துக்கொள் சொல்றான். அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளாக மரிக்க போற ஒரு திருடனுக்கு அவனுக்கு ஜீவனை பெற்றுக்கொண்டான் இல்லையா? அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை தான் இருக்க வேண்டும் இல்லைங்களா? வாசிகள் அடுத்தது பவுலுக்கு சொல்லுகிற அறிவுறுத்தல பார்க்கலாம். எபேசியர் 4:1-3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆமீன். பாருங்க, கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டவனாக நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் சொல்லும் போது ஆவினர் பவுல் மூலமாக சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் என்ன பண்ணுமா, அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் புத்திமதி நமக்கு கூறுகிறார். வாசிக்கலாம், மீக 6:8 வாசிக்கலாம்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன கேட்கிறாராம்? பணமா, பொருளா, இல்ல காணிக்க தசமாக அல்ல. மனுஷனை நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். வேற எதுவுமே கர்த்தர் கேட்கவில்லை. இதுதான் விரும்புறான்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தருடைய கோபத்தின் நாள் வரப்போகிறது. மறைக்கப்பட வேண்டும் என்றால் தேசத்துல எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்க சொல்றாரு. யாரை தேட வேண்டுமா? கர்த்தரை தேட வேண்டும். அவர் முகத்தை நாட வேண்டும். நீதியை தேடுங்கள். எதை தேட வேண்டுமா? தேவனுடைய நீதியை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம், மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமீன். யார்கிட்ட நம்ம கத்துக்கொள்ளணுமா? ஏசப்பா கிட்ட. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம கற்றுக்கொள்வது யாரிடத்தில்? ஏசப்பா கிட்ட இல்லையா? ஏன்னா அவருடைய கால் சுடை பின்பற்றுகிற பிள்ளைகளை போல நாம் இருக்க வேண்டும். அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாக்களுக்கு என்ன வரும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் வர வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொள்வது யார்கிட்ட? ஏசப்பா கிட்ட. ஏன்னா அவர் சாந்த மனத்தாழ்மை இருக்கிறாரு. அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 3:8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமீன். ஆமீன். பாருங்க, கடைசி ஆண்டவர் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், மேலும் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கணுமா? ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஒருமனன்றது முக்கியம். இந்த ஒருமனம் என்பது ஒரு பட்டணத்துக்கு மாத்திரமல்ல. இல்ல பெங்களூர் பட்டணத்துக்கு மாத்திரமா செப்பரேட்டா ஒரு ஒருமனமா? இல்ல சென்னை பட்டணத்துக்கு ஒருமனம் செப்பரேட்டா? இல்ல திருச்சி பட்டணத்துக்கு செப்பரேட்டா ஒருமனமா? இல்ல, எல்லோரும் ஒரே மனதோட இருக்க வேண்டும். பெங்களூர், திருச்சி, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா இருக்கிற வீட்டு சபையில நம்ம இணைஞ்சிருக்க நம்ம எல்லோருக்குள்ளே ஒரே மனதா இருக்க வேண்டும். ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஒரே மனப்பட்டிருக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்களும் ஏக சிந்தனையா இருக்க வேண்டும். ஒன்னஸ் என்று ஒன் தாட் தான் இருக்கணும். நமக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கிறது. இல்ல நான் எங்களுக்கு வேற மாதிரி தோணுது, நான் இப்படி பண்றேன், இல்ல அங்க வேற மாதிரி அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு இல்ல, ஒரே தாட் இல்லைங்களா? ஏக சிந்தனை இருக்க வேண்டும். அதே போல மன உருக்கம் உள்ளவர்களாகவும் இணக்கமுள்ளவர்களாகவும் இருந்து தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமை செஞ்சா பதிலுக்கு தீமை செய்யாம, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம பதில் செய்யாம, அதற்கு பதிலாக என்ன செய்யணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளும்படி இருக்கிறதுனால ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற என்று அறிந்து என்ன பண்ணுமா? ஆசீர்வதிங்கள். அப்போ நம்ம அழைச்ச ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர் இல்லையா? ஆபிரகாம் அழைச்சாரு. அதே போல அவர் மூலமாக சங்கதி பெருகும், வானத்து நட்சத்திரம் போல் இருக்கும். அவர் மூலமாக இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அப்போ நாம் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம என்ன பண்ணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருத்தரை சபிக்க கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட நம் மனத்தாண்மையோட தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகதாக.